தமிழ்நாட்டுல முத எல்லாருமே பண்ற ஒரு ரெசிபினா அது தக்காளி சாதம் மட்டும்தாங்க. அந்த தக்காளி சாதத்தை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல இது மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 காஞ்ச மிளகா, 3 பல்லு பூண்டு, 2 கீத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு இது எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நல்லா எண்ணெயில பொரிஞ்சு கலர் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் பண்ண போறேங்க. அதனால இதுக்கு ஒரு 15 கிராம் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி மசாலா நல்லா கொதிக்கும் போது இந்த டைம்ல ரைஸ் ஆட் பண்ண போறேங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா எங்களோட வயல்ல நாங்க விவசாயம் பண்ண அரிசி தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கும் இந்த அரிசி வேணும்னா நீங்க நியர்பைல இருக்க எந்த கடையில் விசாரிச்சா கூட இது கிடைக்காது. ஏன்னா இது விவசாயம் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே பொறுமையா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. மசாலாவும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். அரிசி மசாலாவும் ஒரே லெவலில் வந்தோடனே மூடியை போட்டு 20 நிமிஷம் தம் போட்டுருங்க. ஏன்னா தக்காளி சாதத்துக்கு தம் போறான்னு கேட்காதீங்க. பேச்சுலரோட சமையல்னாவே கொஞ்சம் ஏடா கூடமா தான் இருக்கும். சோ நம்ம பேச்சுலரோட தக்காளி சாதம் எங்களுக்கான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சோ இதுதான் காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க. பாய்.